நான் நல்லா இருக்கேன் ஜெனிலியா. வெயில்னால வெப்பம் தான் அதிகமாகி வாட்டி எடுக்குது. ஆமா சாம், இந்த வெயில் தாங்க முடியல. அதை தான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆமா ஜெனிலியா. அப்புறம் நீ நெக்ஸ்ட் சொல்லு சாம். சொல்றேன். இதுவும் எல்லாராலையுமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சாம், நிறைய பேருக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும். அதில் நீ எதை சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. சொல்றேன். அது என்ன பழம் அப்படின்னா ஆரஞ்சு. ஆரஞ்சா? சொல்லும் போதே அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்க ஆரஞ்சுல சிட்ரஸ் மற்றும் பொட்டாசியம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல 80% நீர் சத்தும் இருக்கு. அப்போ நம்ம சம்மர் சீசனில் ஆரஞ்சு சாப்பிட்டா நம்ம பாடியில் வாட்டர் லெவல் அதிகமாகி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் நம்ம கூலாக நம்மளை வச்சுக்குமா? ஆமாம் ஜெனிலியா, நீ சரியாக தான் சொல்கிற. இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க இயேசு கதையை கேளுங்க. இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணி செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அவரோட சொந்த ஊரான நாசரேத்துக்கு போனாரு. அங்க தொழுகை கூடத்துல போய் மக்களுக்கு இறைவார்த்தையை அறிவிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ எசாயா இறைவாக்கினரோட நூல்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சாரு. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் அப்படின்னு அந்த நூல்ல எழுதியிருந்ததை வாசிச்சாரு. இத வாசிச்சு முடிச்சதும் அங்க இருந்த எல்லாருமே இயேசுவை வியப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு, நீங்க கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்னைக்கு நிறைவேறிட்டுன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அங்க சிலருக்கு இயேசு மேல ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அங்க இருந்தவங்க இயேசுவை ஏத்துக்கல. இதனால இயேசு இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தாச்சுல சாம்? ஆமா ஜெனிலியா. இப்ப அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. சொல்றேன். அடுத்ததா தயிர். தயிரா? அடடடடா. ஆமா ஜெனிலியா. ஏன்? ஏன்னா எனக்கு தயிர் அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் என் அம்மா கர்ட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நான் அதை மட்டும்தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு தயிர் அவ்வளோ பிடிக்கும். ஒன்ன மாதிரியே தயிர் பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தயிர்ல நிறையவே புரோட்டீன்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, வெயில் காலத்துல எல்லாராலையுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் கூட இருக்கு. சாம், நீ எல்லாத்தையும் கரெக்டாக சொன்ன, சூப்பராகவும் சொன்ன. அந்த சிறப்பு அம்சம் என்னதுன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். அது என்னன்னா, இந்த டயட் பிளானிங்ல இருக்கிறவங்கள பார்த்திருக்கியா? பார்த்துருக்கிறேனே சாம். அவங்க கண்ட்ரோலாக சாப்பிடாம ஃபிட்டாக இருப்பாங்க. அதுவும் என்னைய மாதிரி. நம்பிட்டேன் ஜெனிலியா. அதுவும் ஒன்ன மாதிரியா? சாம், இதுவே ஒரு ஃபுல் டாபிக்கா எடுக்காம நீ என்ன சொல்ல வந்தியா கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் ஆண்டுகள் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள். இது வாட்ஸ்அப் பாண்டுகள். Thank you.
everyone. I will lift up my eyes to the hills. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. The Lord watches over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you by day, nor the moon by night. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீலாலுக செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீக்கும் மூச்சே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுக செய்யும். It's the great things to praise the Lord. It's the great things to praise the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's the great thing to serve the Lord. It's the great thing to serve the Lord. It's the great things to thank the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம்மாண்டவர் அளிக்கின்றார், நிலைப்பாற்றி கொடுக்கின்றார், நிலைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவராய், இதயத்தில் திறந்தவராய், இருக்கரம் விரித்தவராய், இதயத்தில் திறந்தவராய். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலை ஆரவாரம் செய். மகளே இஸ்ரேல், உன் முழு உள்ளத்தோடு அகமணிந்த அக்களில் ஆண்டவன் தண்டனையை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகலே அற்புதப்படுத்தினார். இஸ்ரேல் அசையாண்டவன் நடுவில் இருக்கின்றார். நீ எந்த திங்கைக்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் லேசுமாய் இவ்வாறு கூறப்படும், சீயோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுள ஆண்டவன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், நீ பழிப்பவர். உன் குருட்டு மகிழ்ந்து களி கூறுவார். தன் பண்பினா உனக்கு புத்தியோர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உமது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆனால் நீ வடிய மாட்டாய். இதோ உன்னை ஒடிக்கவில்லை, அண்ணாலும் தண்டிப்பேன். காலம் முட்டவில்லை, காப்பாற்றுவேன். அதுக்கு பதிவிலே ஒன்று செய்வேன். அமான உலகை பெற புகழ்மாறு செய்வேன். அக்காலத்தில் ஒன்றை கூட்டி தட்டி தாய்நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம் கண்முங்கவே முந்தைய நிலத்து பேரோ புகழ பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவன் நல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இப்போது வெண்கொள்ளாமல் விண்ணறைகள் தந்தை மகிழ்ந்திய தூயின் போச்சு பருக உன்னை ஆட்சி வருக விண்ணத்தில் போல நடைவிடுக நஞ்சாழ்வு எங்களுக்கு இந்த தாரும் எங்களுக்கு தான் செய்யாதே நாங்கள் மழை பெற போல எங்களுக்கு தேன்மணியும் சொகுப்பு தையும் தீமையான வைத்தல்லோ ஆமை. தேவங்களுக்கும் நாசிப்பட்டவன் நீடு எதிர்வேச்சு கனியரேசும் நாசிப்பட்டவன் நீடு புரித மரியே எழுவேந்தி தாயே பாவிகார எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இருப்பே வென்று வேண்டிக் கொள்ளும் நாமே. போல செய்தி
தந்தை போல ஆட்சி சுமைய சுமந்தன் என்னையா உண்மை போல புரிந்த போல யாரும் இல்லையே உண்மை போல புரிந்த போல யாரும் இல்லையே போல நாவியே நெசையாய் போல நாவியே நீரோ 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 நீரே உம்மை துதிப்பேன் நீரோ 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 நேசு நீரோ நேசு நீரே நான் உம்மை துதிப்பேன் வீரோ 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 நேசு வீரோ நேசு நீரே நான் உம்மை துதிப்பேன் தந்தை மகன் தூயாவியாலே ஆமென். விண்ணோடைக்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயின போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணோடை நிறைவேறு போல மண்ணோடை நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நாங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைப்பதாய் தீமையை விடுவித்தலும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இந்நாளைக்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணோலையை நிறைவேறது போல மண்ணோலையை நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை உட்பதாயும் தீமையை விடுவித்தரும். ஆமென். எங்கள் தந்தையே, ஒரு பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது எழுவது போல மண்ணில் நிறைவேறுக. இதில் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தீமை தந்தவரை நாங்கள் பொறுப்பது போல அப்பாலே வருகிறோம், எங்கள் சோதனைப்பட்டாயும் தீமையை விடுவித்தலும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்கள் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளனும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துவிருந்து எங்களை ரட்சித்தலும் எங்கள் சரேசரா பிதாசுடன் பஸ்தாவின் பேராலே ஆமென். எனக்கு காவலா இருக்கின்ற சர்வேசூரிய சமன்சானவரே, தெய்வீக கிருதியால் உம்மிடம் ஒப்படைப்பட்டேனே உணரனான ஒளியால் பிரகாசித்து காத்து வழி நடத்தியும். ஆமென். அந்த மரிய வாழ்க ஆண்டவனே, பெண்கள் ஆசி பெற்றவரே, திரட்சி தனகி இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, முன்ன மரியே, இறைவன் தாயே, பாயிலாக்கிற எங்களுக்காக இப்போது இறைப்பினவனே வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தந்தை மகள் தூரவருக்கும் மார்ச்சி மைந்தாருக பக்கத்தில் இருந்தது போல இப்போது அந்த பழக்கம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாதுகாக்க எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பார்க்க போறேன். சண்டே ஸ்கூலுக்கு என்ன போக
எனும் தாயை பாவிலே எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுக்கு வேண்டிக்கும். ஆமென். Today I'm going to share with you my personal prayers. My mother and I love Mada, so we say the rosary every night. Now I'm going to share my personal prayers. First, prayer. Prayer to the garden angel. Angel of God, my garden dear, to whom God's love commits me here. Ever this day be at my side, to light and guard, to rule and guide. Amen. Second prayer. Prayer to the crucifix. Cross of the Lord Jesus Christ, fly away all inimical powers, the Lion of the Judah, the offspring of David, has to overcome all the temptations. Hallelujah. Amen. நதிக்கும் நன்றுக்கும் நிறுத்தும் சிலுவை, நீச பிசாசை அகற்றும் சிலுவை, புத்தின் கண்ணால் போற்றும் சிலுவை, பூர்ண பலனை அடையும் சிலுவை, சிலுவை நடியில் தலையை வைத்து, திர்பாதத்தை உடலை வைத்து, என் அத்தையும் சரீரத்தையும் ஆண்டவர் கை ஒப்படைக்கிறேன். சத்துருவை என்னை விட்டு விலகி போ. Third prayer. சேசு மாரி சுசை துணை சேசுவை இந்த ராத்திரி காலத்துல எந்த பொழப்பும் வரக்கூடாது, காட்சி தாளத்தை சேவ் பண்ணுங்க. Fourth prayer. Prayer to the souls of purgatory. Eternal rest grant unto them, O Lord. Let your perpetual lights shine upon them, and may the souls of the faithful departed, through the mercy of God, rest in peace. Amen. Fifth prayer for the house. God bless his house from thatch to the floor. 12 apostles guard the doors. 4 mighty angels watch my bed, toward my head and toward my feet. Amen. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. ஆண்டவரை என் முதலில் திறந்தரணும், அப்பொழுது எங்கால் உம்முடைய புகழை அறிவிக்கும். சங்கீதம் 51:15. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியா 6:9. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் நச்சு கனிகளை கொடுக்கும். மேத்யூ 7:17. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களும் மாசு பெற்ற உடைய திருவயிற்று இயேசு மாசு பெற்ற புதிய மணியின் தாயே வாழ்க எங்களுக்கு எப்போதும் இறக்கும் வெள்ளியும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். சும்மா கலக்கலா இருந்துச்சுல ஜெனிலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஆமா சாம், சூப்பரா இருந்துச்சு. அந்த டயட் பிளானை பத்தி கொஞ்சம் சொல்றியா? அது என்னன்னா, டயட் பிளானிங்ல இருக்கிறவங்க பொதுவாகவே நிறைய ஃபுட் ஐட்டமோ இல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டமோ சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க தயிர் சாதம் சாப்பிட்டா உடனே வயிறு ஃபுல் ஆகிருமா. ஓ, அப்ப நம்ம தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஃபிட்டா இருக்குமா? ஆமா ஜெனிலியா, கரெக்டா சொன்ன. அப்புறம் நெக்ஸ்ட் சொல்லு சாம். நெக்ஸ்ட் என்னன்னா கேபேஜ். முட்டைகோசா? முட்டைகோசுனதும் மூஞ்ச அப்படி வச்சிருக்க ஜெனிலியா. எனக்கு முட்டைகோசே பிடிக்காது. அப்படி சொல்லக்கூடாது ஜெனிலியா. உனக்கு பிடிக்காத அந்த பொருள்ல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சாம், நீ கொஞ்சம் சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். முட்டைக்கோசானது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீரை எல்லாம் வெளியேற்றுது. ஆனா அதே சமயம் நம்ம உடம்புல நீர் சத்தை அதிகமாக்கி தருது. அப்படியா சார்? ஆமா ஜெனிலியா, அது மட்டும் இல்ல, நம்ம சிறுநீரகத்துல இருக்கிற அழுக்கை எல்லாம் நீக்கி வயிறு மந்தமா இருந்தா கூட அதையும் சரி செய்யுது. பாரு, இதுல இவ்ளோ விஷயம் இருக்குது. ஆமா ஜெனிலியா, முட்டைக்கோஸ்ல இவ்ளோ சத்துக்கள் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? இப்ப டைமும் இல்ல, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்றியா? நான் சொல்றேன் சாம். இப்ப நம்ம கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சூப்பரான டான்ஸ் வீடியோஸை எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க. அதை மறக்காம நீங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். டாடா, பை பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.